மனுஷனுடைய இருதயமாகவே இருக்கும். அது ஒரு நாளும் தேவனுடைய இருதயமாக மாறாது. நித்திய ஜீவன் என்பதற்கு இடமே கிடையாது. கூடார ஆராதனை செய்கிற யாருக்கும் நித்திய ஜீவன் என்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் அங்கே இருதய பரிசுத்தமே இருக்க முடியாது. திரை கிழிக்கப்படாத காலம் அது. கர்த்தருடைய மாம்சம் கிழிக்கப்படும் போது அந்த ஜென்ம திரைச்சீலை கிழிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ நாம தெய்வத்துவத்தில் பங்கடைகிறோம். எப்படி அப்படின்னா, அவருடைய மரணத்தின் மூலமாக கிறிஸ்து நமக்குள் வந்திருக்கிறார். இப்போ நாம் அல்ல, திரைச்சீலை கிழிக்கப்பட்டிருக்கு. இனி நாம நம்மை ஒரு குறைவுள்ள நிர்பந்தம் உள்ள மனுஷனாக நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல தான் நம்ம திரும்ப திரும்ப விழுற இடமே இதுதான். மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். நான் இல்லை, கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார், நான் உன்னதத்தில் இருக்கிறேங்கிறத ஒரு நொடி பொழுதுல கப்பல் ஏற்றி விட்டுருவோம். ஒரு நொடி பொழுதுல ஒரு பயம் வரும்பொழுது, இச்சை வரும்பொழுது, ஒரு துக்கம் வரும்பொழுது, ஒரு சோகம் வரும்பொழுது, எல்லாத்தையும் நடந்த காரியங்கள் எல்லாம் சிலுவையில் நமக்காக செய்யப்பட்ட காரியங்கள் விருத்த சேனத்தையே மறந்து போயிடுவோம். மறந்து போய் துக்கம் ஒன்றுதான் நிற்கும். சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நித்திய ஜீவன் என்பது சூழ்நிலை உனக்கு சாதகமாக இருக்கிறதுனாலும் அல்ல, சூழ்நிலை உனக்கு பாதகமாக இருக்கிறதுனாலும் அல்ல. சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருந்தாலும் அது பாதகமாக மாறும், பாதகமாக தெரிந்தாலும் அது ஒரு காலத்தில் எடுபட்டு போகும். அது பாதகம் என்பதனால எனக்கு பாதகம் கிடையாது, அது சாதகம் என்பதனால எனக்கு சாதகமும் கிடையாது. எனக்கு நிரந்தரமான சந்தோஷம், இளைப்பாறுதல் இருக்குது. எதனால அப்படின்னா, மனுஷனுடைய நிர்பந்தம் நீங்கி இப்போ கிறிஸ்து எனக்குள்ளே வந்துட்டார். அபிஷேகம் எனக்குள்ளே வந்திருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. இந்த இடத்துக்கு வராதபடிக்கு மனுஷன் தடை பண்ணுகிறான்னா அதை பார்க்கணும். மனுஷர் மூலமாக தடை இருக்கா, அல்லது நம்முடைய மாம்ச சிந்தையின் மூலமாக தடை இருக்கா? கிறிஸ்து எனக்குள்ளே வந்து விட்டாரா, வரவில்லையா? அப்படி நான் விசுவாசிக்கவில்லையா? நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இப்போ அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் எனக்குள்ளே உதித்திருக்கிறது. ஒரு உண்மையான அப்போஸ்தலன் எப்படி சொல்றார்? கர்த்தருடைய பாதத்துக்கு வழி நடத்துகிறார். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இந்த ஒன்று தான் மேய்ப்பனுடைய வேலை. இந்த ஒன்று தான். அது மேய்ப்பனானாலும் சரி, சுவிசேஷகனானாலும் சரி, அப்போஸ்தலனானாலும், தீர்க்கதரிசி ஆனாலும், யாரானாலும் சரி, அவன் செய்ய வேண்டிய ஒரே வேலை, கிறிஸ்து இவன் இருதயத்துக்குள்ள வருகிறது வர கர்ப்ப வேதனைப்படணும். தான் உட்காந்து அந்த மனுஷனுக்கு போதிக்கணும், நான் வழி நடத்துவேன், நான் அவனை சுத்தப்படுத்துவேன், ஒவ்வொரு வாரமும் நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன், என் பிரசங்கத்தை அவன் கேட்கணும், அப்படி இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் புது உடன்படிக்கையே கிடையாது. கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் உலகம் கர்ப்ப வேதனைப்படுகிற இந்த ஒன்று தான் ஊழியம், மெய்யான ஊழியம். கிறிஸ்து அவனுக்குள்ளே உருவாகணும், அந்த அபிஷேகம் வரணும். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்கிற அந்த அபிஷேகம் வந்த பின்பு ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. இதுதான் இரண்டாம் உடன்படிக்கை. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து நான் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ மனுஷன் எனக்கு நல்ல உபதேசம் பண்ணுறான், பிரசங்கம் பண்ணுறான், போதிக்கிறான், எல்லாம் செய்கிறான். ஒவ்வொரு வாரமும் அதை கேட்டுக்கிட்டு எங்களுக்கு அது எவ்வளவோ நன்மையாக இருக்கும், இக்கட்டுக்கு உதவி செய்யாது. அப்போ கிறிஸ்து என் இருதயத்துக்குள்ளே வரக்கூடாதபடிக்கு ஒரு போதனை இருந்தால் அது நிச்சயமாக அது கர்த்தரிடத்துலேருந்து வந்தது இல்லை. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். திரைச்சீலை கிழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம் இந்த மனுஷ உபதேசம், இந்த கூடார காரியத்தில் நாம் செயல்பட்டு கொண்டு இருந்தால் நிச்சயமாக அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்காது. அந்த அபிஷேகம் எனக்கு இல்லை என்றால் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற விசுவாசமே இருக்காது. எப்பவும் பயந்துக்கிட்டே இருப்போம். சிலரை பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு மனுஷனையே தேடுவாங்க. ஒரு காரியம் நடக்கணும்னா யாராவது ஒரு மனுஷன் எனக்கு உதவி செய்ய மாட்டானா, இவங்கிட்ட இந்த காரியம் நடக்கணும்னா இவனை பிடிக்கணும், அவகிட்ட இந்த காரியம் நடக்கணும்னா அவளை பிடிக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த காரியம் நடக்கணும்னா இவரை பிடிக்கணும். இப்படியே ஒரு மனுஷனை நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை. அதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து என் இருதயத்துக்குள்ளே வரவே இல்லை. என் பிரச்சனைக்கு நான் இது என்னுடைய பிரச்சனை, இதுக்கு நானே தீர்வு கண்டுபிடிக்கணும் என்றால் கிறிஸ்து எனக்குள்ளே வரவில்லை. அவரே வழி, அவரே தீர்வு, அவரே சத்தியம்,
அவரே ஜீவன். அவர் எனக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா என் நிர்பந்தம், மனுஷ நிர்பந்தம் நீங்கி விட்டது. பவுல் அப்போஸ்தலன் அதை கண்டுபிடிச்ச உடனே கண் பார்வை போகும்போது நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்தில் இருந்து என்னை விடுதலையாக்குவார்? நடந்த சம்பவம், கல்வாரி சிலுவையில் நடந்த சம்பவத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். மரண சரீரம் நீங்கிவிட்டது, மனுஷனுடைய ஜீவன் நீங்கிவிட்டது, இந்த உலகத்தின் நிர்பந்தங்கள் நீங்கிவிட்டது. நான் கிறிஸ்துவுடனே கூட உன்னதத்தில் இருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள். எவ்வளவு வல்லமை! கிறிஸ்துவோடு கூட நம்ம ஒன்றா இருக்கிறோம், அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. இதை நாம் நம்புகிறதே இல்லை. இது கிறிஸ்துவின் பாதத்துக்கு இப்படி வழி நடத்துகிற காரியங்களில் குறைபாடு இருக்கிறதுனால யாருமே கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், நான் இல்லை என்று விசுவாசிக்கிற வாழ்க்கைக்கு வராதனால அந்த அபிஷேகத்தை எடுத்து உபயோகிக்க முடியவில்லை. வரம் பெற்றிருக்கிறோம், ஆனால் அந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறார் ஒரு உபத்திரவத்தின் நேரத்தில். இப்போ ஆண்டவர் தானியேலுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார், அவருடைய சீஷர்களுக்கு, ஜனங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? பொல்லாத மனுஷனை குறித்து நீ எரிச்சல் அடையாது. இதில் வரும் மத்தேயு 5வது அதிகாரம், அதை பார்த்துட்டு வருவோம். மத்தேயு 5வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 5:39. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒரு மனுஷன் உனக்கு ஒரு கேடு செய்கிறான். அந்த கேடு செய்யும்போது உலக பிரகாரமான ஒரு கேடாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன வரும்? ஒரு பகை உணர்வு வரும், எரிச்சல் வரும், கசப்பு வரும், சாபம் கொடுப்போம். இவன் அழிஞ்சு போனால் நல்லது, இவன் இந்த இடத்தை விட்டு போனால் நல்லது, நான் வேலை செய்கிற இடத்துல இந்த மனுஷன் அதிகாரியாக இருந்து இவன் செத்து போனால் நல்லது, நான் படிக்கிற இடத்துல இவர் எனக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணுற இவன் அழிஞ்சு போனால் நல்லது இல்லையா? இப்போ ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, சாபம் கொடுக்கிற இடத்துல இருக்கிறோம், கொலை பண்ணுகிற இடத்துல இருக்கிறோம். கசப்பு வெறுப்பு என்று சொன்னாலே மரணம்தான், அவன் அழிஞ்சு போகணும். அப்போ இந்த சுபாவங்கள் நம்முடைய சந்தோஷம் போயிடும், நம்முடைய இளைப்பாறுதல் போயிடும். உள்ளே பகை உணர்வு, கசப்பு உணர்வு, இது அவ்வளோ உள்ளே இருக்கு, இது அவ்வளோ நிர்பந்தம். இப்போ இவ்வளவு நிர்பந்தம் உள்ள இருக்குது, இந்த நிர்பந்தத்தின் விளைவு தான் எனக்கு இப்படி இருக்குது என்று அந்த நிர்பந்தத்தை வெளியே கொண்டு காண்பிக்கிறவன் அவன் பொல்லாதவன் தான். உலகத்தானை பொறுத்தவரையில் அவன் பொல்லாதவன் தான். தானியேலை சிங்க கெபியில கொண்டு போட்டவன் ஜனங்களோ ராஜாவோ பொல்லாதவர்கள் தான். ஆனால் தானியேலுக்கு தீமை செய்தாங்களா நன்மை செய்தார்களா? அவன் எப்படி விசுவாசிக்கிறான்? இதான் ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே. இங்கே பாரு, அவன் உனக்கு தீமை செய்கிறானா நன்மை செய்கிறானா? உனக்குள்ளே இருக்கக்கூடிய நசல் நோய், உனக்குள்ளே இருக்கக்கூடிய துக்கம், மறைந்து இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் வெளியே கொண்டு காண்பித்தவன் நல்லவனா கெட்டவனா? உலகத்தான் என்ன சொல்வான்? அவன் கெட்டவன் சொல்வான். நீ என்ன சொல்ல போற? ஆவியானோர் உள்ளே அபிஷேகம், இதான் அபிஷேகம் உள்ளே இருந்து கற்றுக் கொடுக்குது. அவனை கெட்டவன் சொல்லாதே. அவன் யார் உனக்கு? நல்லவன். மாம்ச சிந்தையின்படி அவன் கெட்டவன், ஆவியின் சிந்தையின்படி அவன் நல்லவன். அதைத்தான் இங்கே சொல்கிறேன். பொல்லாத மனுஷனை எதிர்த்து நிற்காதே. அவன் உனக்கு கேடு பண்ணுகிறதற்கு வரல, அவன் உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறான். தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதன், அப்போஸ்தலன், அனுப்பப்பட்டவன். அப்போ நம்முடைய சிந்தையே மாறும். இதான் ஆவியானவர் நமக்குள்ளே அபிஷேகமாக இருந்து கற்றுக் கொடுத்ததுனால தான் தானியேல் சிங்கத்தின் கெவியில் போயிட்டு மறுநாள் ராஜா கூப்பிடும் பொழுது ராஜாவே நீர் வாழ்கன்னு சொன்னான்.
ஆவியானவர் உள்ளே இருந்து நித்திய ஜீவனை கொடுக்கிறதுனால, ராஜாவை நீர் வாழ்கன்னு சொன்னவர் யாரும் சொல்லவே முடியாது. நீலாம் மனுஷனையா? எவ்வளவு மோசமான கேடுகட்ட தரங்கட்ட மனுஷன். சிங்கத்தின் கெபில என்ன தூக்கி போட்டுட்டு காலையில் தானியேலேன்னு சொல்லி பேசுறிய, நீலாம் ஒரு மனுஷனை கேவலமானவன் சொல்லி திட்டி தீர்த்திருப்பான். இல்லை, அவன் எப்படி சொல்றான்? நீர் நல்லவன், நீர் வாழணும், என்னை எப்படிப்பட்ட வல்லமை உள்ள வாழ்க்கைக்கு நீர் கொண்டு வந்துட்டீர். எவ்வளவு பயம் என்னுடைய இருதயத்தில் இருந்த பயங்கள் எல்லாம் நீங்கிட்டு, எவ்வளவு திகில் நீங்கிட்டது, எவ்வளவு கசப்பு வெறுப்பு சாபம் அத்தனையும் நீங்கிட்டது. இவ்வளவு காரியங்களை என்னை செய்யும்படியாக, இந்த அபிஷேகம் எனக்குள் இருந்து நடத்தும்படியாக நீர் எனக்கு ஒரு வழியை எனக்கு கொடுத்தீரே, நீர் நல்லவர். அதான் ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தை காட்டவன் கெட்டவன் இல்லை, அவன் நல்லவன். யார் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறார்களோ அவங்க ஜீவனை இழந்து போயிடுவாங்க. நீ எதிர்த்து நின்றாய் என்றால் உன் ஜீவனை இழந்து போயிடுவார். யார் என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறான், இப்போ நான் உனக்குள்ளே அபிஷேகமாக இருந்து நான் கற்றுக் கொடுக்கிறேனே, இப்போ அங்கே வருவோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. நாம் எந்த இக்கட்டில் போய் கொண்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு அக்கினியை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியை எப்படி கடந்து கொண்டு இருக்கிறோம், காரணம் இந்த அபிஷேகம் உள்ளே இருந்து போதிக்கும். நீ கவலைப்படாத, நீ போ, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிடுறேன். ஆண்டவரே, மனுஷர்கள் எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினு, நீ ஏன் கவலைப்படுறான்? தலைமையில ஏறிட்டு போகிறான், தோல் மேலே ஏறிட்டு போகிறான், எங்கேயுமே விழுந்து சாக போகிறான், போட்டோம். உனக்கு என்ன? உனக்கு ஒரு கேடும் கிடையாது. உனக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை மனுஷத்துவத்தை வெளியே கொண்டு வந்து காட்டிட்டு தான் அவன் போவான். நீ பலத்தின் மேல் பலனடைய போகிறாய். ஆவியின் அபிஷேகம் என்பது ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. அவர் நமக்குள்ளே இருந்து இருதயத்தில் அவருடைய உணர்வுகளை எழுதுகிற. இப்படி வாழணும் நீ. மனுஷனை கெட்டவன் சொன்ன உலகத்தில் எவன் மிஞ்சி இருப்பான்? குடும்பத்தில் உள்ளவங்களே கெட்டவங்களாகிடுவாங்க. அப்புறம் என்ன போக்கு இருக்கும்? உலகத்தில் யாருமே நல்லவனே கிடையாது. ஆண்டவர் அப்படித்தானே சொல்றார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய மரணம் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து காண்பிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மார்க்கம்தான் இடுக்கமும் நெருக்கமான மார்க்கம். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதான் அபிஷேகத்தை பற்றி நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நல்ல காரியம், அபிஷேகம் பெறணும். அதற்கு பின்பு அந்த அபிஷேகம் என்ன கல்வியை கற்றுக் கொடுக்கிறது, அதுதான் முக்கியம். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இப்போ நாம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சிந்திக்க வேண்டியது அவசியம். மாம்ச சிந்தையின்படி நாம் நடந்தோமானால் டென்ஷன் ஆகும், துக்கம் வரும். அந்த மனுஷன் எனக்கு நல்லது செய்கிறான் என்று என்னால் புரிய முடியாது, இவன் கெடுதல் பண்ணுறானே, அப்படித்தான் நினைப்போம். ஆனால் இந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருந்து ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்குமானால், இது தலையில் உள்ள மூளையில் உள்ள வேத அறிவல்ல, அது குப்பை தூர கொண்டு போடுங்க. அது தேவையே இல்லை. ஒரு பைபிள் ஸ்டடியும் தேவை கிடையாது. தெளிவாக கிறிஸ்து எனக்குள்ளே வேணும், அந்த ஒன்று தான். அதற்கு வழி நடத்துகிற உபாத்தி கொஞ்சம் தான் இருப்பாங்க. 10,000 பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, தகப்பனுடைய ஆவி உள்ளவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. தகப்பன் என்ன பண்ணுவார்? தன்னுடைய ஆவியை இருதயத்துக்குள்ள கொடுப்பார். அப்படித்தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தவிர, மனுஷனை பார்த்து மேய்ப்பன் மேய்ப்பன் என்று சொல்லுகிற ஆவி தேவன் நமக்கு கொடுக்கல. உன் பிரச்சனையை அப்பாவை தேடு, மனுஷனை தேடாத. மனுஷனுக்கு கனத்தை கொடுக்காத. கட்டையிடம் போய் நீ என்னத்தை கேட்க முடியும்? அது வேசித்தன ஆவின்னு சொல்றார். இது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? நமக்குள்ளே வந்து ஆவியாக அவர் வந்து சகலத்தின் குறித்து அவருடைய ஆவியை நம்முடைய இருதயத்தில் உணர்வாக எழுதி அவர் நம்மை பலப்படுத்தி மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கும் போது, இவைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லியும் ஒரு மனுஷனை தேடி மனுஷனுடைய நிழலுக்கு நாம் ஓடும் பொழுது தேவனை எவ்வளவு நாம் புறக்கணிக்கிறோம். அதன் விளைவு எப்படி இருக்கும்? பரீட்சையில் எப்படி நிற்க முடியும்?
கிறிஸ்து உள்ள இருக்கிறாரா இல்லையா பரீட்சைக்கு நின்றா தானே தெரியும். அக்கினி பரீட்சிக்கும். அக்கினி பரீட்சிக்கிறதுக்கு தான் அக்கினியை தவிர பட்சிக்கிறதற்கு அக்கினி ஆண்டவர் அனுப்பவே இல்லை. இந்த அக்கினி என்னை பட்சிக்கும், இந்த மனுஷன் என்னை கெடுத்துருவான், இவனுடைய சுபாவம் என்ன ஒன்றும் தொட முடியாது. நான் உயிர்ப்பிக்கப்பட்டவனானால், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், நான் இல்லை என்று விசுவாசிக்கிறவனானால் இப்படித்தான் விசுவாசிக்க ஆண்டவர் சொல்றார். உன்னை ஜெயிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க? உனக்கு ஒப்பானவன் யார்? உன்னுடைய வல்லமைக்கு ஒப்பான வல்லமை என்ன? ஆனால் ஒன்றும் வெளியே தெரியாது. அதனால தான் கோலியாத்து தாவீதை பார்த்து ஆகாதவன் என்று அவன் புறக்கணித்தான். நீயா என்னோட யுத்தத்துக்கு வர்றது, எனக்கு அவமானம்னு சொன்னான். சாபம் கொடுத்தான் அவனுக்கு. ஏன் அப்படின்னா, தெய்வத்துவத்தை தனக்குள்ளே கொண்டு இருக்கிற ஒரு இருதயம் தாவீதுக்குள் இருந்தது. உலக ஐஸ்வர்யங்களை தனக்குள்ளே கொண்டிருக்கிற இருதயம் கோலியாத்துக்கு இருந்தது. யார் ஜெயிக்க போறாங்க? பரீட்சைக்கு நிற்கும் பொழுதுதான் தெரியும்.